ஸோ இந்த முடி உதிர்வு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய வகைகள் இருக்கு. சில பேருக்கு முடி கொட்டிட்டே இருக்குன்றாங்க. சில பேர் வந்து முடி கொட்டுது, அந்த இடமே எனக்கு பால்ட்னஸா மாறிடுதுன்றாங்க. அப்பா, அம்மா ஹெரிடிட்டரியா வரக்கூடிய முடி உதிர்வு பிரச்சனைகள் கூட இருக்கு. இத்தனை பிரச்சனைகளும் ஹேர் ஃபால் சுத்தி தான் இருக்கு. இந்த ஹேர் ஃபால் முதல்ல எதனால ஆரம்பிக்குது சார்? ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் தான் முக்கியமாக சொல்ல போனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரம்பரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெரிடிட்டரியாக வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடுறது கட்டாயம் ஆகி போச்சு. ஆனால் போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என்ன ஆகுனாக்கா நம்ம ஃபுல்லாக போடுறோம், ஃபுல்லாக வேர்த்து போகுது இல்லையா? இப்போ என்ன ஆகுது, இது டோட்டலாக நம்ம வந்து கம்பேர் டு நம்ம நிலம்னே வச்சுக்கலாம். பயிர் செய்யக்கூடிய நிலம் இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அழுகிடும் இல்லையா? தண்ணி தேவை தான், பட் நின்றுக்கிட்டே இருந்தால் அழுகிடும், வேர் அழுகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஹெல்மெட் போடும் பொழுது என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த டோட்டலாக அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கணும். சில பேர் அப்படி போட்டே இருக்காங்க பழகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தண்ணி உள்ளே இறங்கி என்ன பண்ணும், வேர்க்கால்களை சுருட்டி விட்டுரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கொழுப்புத்தன்மை உருவாகும். மேலே ஸ்கேல்ப் பிளாக்னு பேர், அதுக்கு பேர். அதை மாய்ச்சினாக்கா பார்த்தீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா கட் ஆகிடும். ஆனால் வேர்க்கால்கள் இருக்கும், ஆனால் கட் ஆகிடும் டோட்டலாக.